Hi, hello, and welcome to Chandru Silver Screen. ஸோ ஒன் லாஸ்ட் ஷோ அம்பிகா சினிமாஸ் இன்னையோட தங்களோட பயணத்தை முடிச்சுக்கிட்டாங்க. ஸோ நம்ம பார்த்த லாஸ்ட் ஷோட டிக்கெட் தான் இது. ஒரு மெமரியாக நான் இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம போன மூவி தான் தளபதி. உண்மையிலே வந்து ஒரு எக்ஸலண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ரஜினி ஃபேன்ஸ் மூலிமா ஒரு நல்ல ஒரு ஃபேர்வெல் மூவியாக செலப்ரேஷனோட பக்காவாக எண் கொடுத்துட்டாங்க அம்பிகா சினிமாஸ். பட் ஸ்டில் இது நமக்கு ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு வருத்தமான விஷயந்தான். இட்ஸ் ஸோ எமோஷனல் மூமெண்ட் ஃபார் ஆல் மதுரை சினிமா ஃபேன்ஸ்னு கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா அம்பிகா சினிமாஸ், அம்பிகா மூகம்பிகான்னு அவ்வளோ பேர் போன ஒரு ஸ்க்ரீன் மதுரையிலே அண்ணா நகரில். அப்படிப்பட்ட ஒரு சினிமா ஹால் வந்து இன்னையோட கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு டெமாலிஷ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது உண்மையிலே எல்லாருக்குமே வந்து ஒரு வருத்தமான விஷயந்தான். ஸோ அதனாலே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஸ்பெஷல் ஷோவாக வந்து இன்றைக்கி தளபதியோட என் பண்ணாங்க. ஸ்க்ரீன் ஒன்றில் எப்பவும் போல் ட்ராகன் ஓடிச்சு. ஸோ இங்கே பார்க்குறீங்க அந்த கட் அவுட். ஸோ 1989 வருடம் மாப்பிள்ளையோடு தொடங்கப்பட்ட திரைப்படம், மாப்பிள்ளை திரைப்படம், ரஜினி சார், நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் தலைவரோட திரைப்படத்தோடு தொடங்கப்பட்ட ஒரு திரையரங்கம் திரும்பவும் 2025 மார்ச் 5 வந்து பார்த்திங்கன்னா தளபதியோட ஒரு நம்ம தலைவரோட தளபதி மூவியோட ஒரு கிராண்ட் ஃபேர்வெல் ஃபங்க்ஷன் பார்த்துருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து ரொம்ப நெகிழ்ச்சியோடு சொல்லிக்கலாம். ஸோ இந்த ஸ்க்ரீனோட என்ட்ரன்ஸ் இது எல்லாமே பார்க்குறீங்க. ஃபஸ்ட் ஸ்க்ரீன் ஒன் தான் இப்போ நீங்கள் பார்த்தது பால்கனி. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரன்னான மூவிஸோட லெகசி ஸ்க்ரீன்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஸ்க்ரீன் ஒன் ஸ்க்ரீன் டூன்னு சொன்னாலும் முந்தி இருந்த மக்கள் எல்லாருக்குமே தெரியும். இட் இஸ் பாப்புலர்லி நோன் அஸ் அம்பிகா அண்ட் மூகம்பிகா தான். இவங்க தான் நம்ம ஆல்ரெடி நம்மளோட கவரப்பில் சொன்ன மாதிரி இவங்க தான் ஃபஸ்ட்டு டிடிஎஸ் இன்ட்ரடியூஸ் பண்ண தேட்டர் ரட்சகன் மூவிலேருந்து. அண்ட் தென் ஆர்ஜிபி லேசர் இன்ட்ரடியூஸ் பண்ணதும் ஃபஸ்ட் டைம் இவங்க தான். 7.1 அவ்வளோ அருமையான ஒரு சவுண்ட் சிஸ்டம் QSCயோடு இன்ட்ரடியூஸ் பண்ணதும் நம்ம அம்பிகா சினிமாஸ் தான். இந்த மாதிரி பல லெகசி இருக்குது இந்த தேட்டர்ஸுக்கு. பட் அப்படிப்பட்ட ஒரு தேட்டர் இன்றைக்கி இல்லை அப்படிங்கிறது நமக்கு வருத்தமான விஷயம். ஈவன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப பர்சனலி க்ளோஸ். என்னோடய சைல்ட்ஹுட் மெமரியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் என்னோடய காலேஜ் லைஃப், என்னோடய மேரேஜ் லைஃப், யூடியூப் ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கனாலுமே ஒரு 1 இயர் ஒரு பெரிய ஃபேமிலி இன்சிடெண்ட்டால் நான் வந்து வீடியோஸே அப்லோட் பண்ணல. நான் ஒரு 1 இயருக்கு மேலே கேப் எடுத்து மறுபடியும் நம்ம யூடியூப் சேனலோட வீடியோ ஸ்டார்ட் பண்ணதுக்கு ஒரு அடித்தளமாக வந்து பார்த்திங்கன்னா அமைஞ்சதும் வந்து அம்பிகா சினிமாஸ்னே சொல்லலாம். ஏன்னா இங்கே தான் நான் ஸ்டார் படம் பார்த்தேன், RGB லேசர் ப்ரொஜெக்ஷன் அப்படின்றதுனால வந்துட்டு. ஸோ அதிலேருந்து தான் நான் என்னோடய ரிவ்யூவும் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணேன், மூவி ரிவ்யூவும் ப்ளஸ் தேட்டர் கவரப் எல்லாமே. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், ஸ்டார் மூவிக்கு முன் ஸ்டார் மூவிக்கு பின் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட சேனலை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்குமே அம்பிகா சினிமாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்சனலாக ரொம்ப எமோஷ்னலாக கனெக்டான ஒரு தேட்டர். ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி நான் வந்து அங்கே மூவி பார்த்துட்டு இருக்கும்போது லிட்ரலி அழுகையாக வந்துருச்சு. நான் லாஸ்ட் டைம் நம்ம இந்த ஸ்க்ரீனுக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறது வந்து என்னால் நம்பவே முடியல. ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு திரையரங்கம் ஸ்டில் அதே மாதிரியே மெயின்டைன் பண்ணுறாங்க. மேபி இன்னும் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி தான் நல்லா போயிருந்துருக்கும். பட் இது மேனேஜ்மெண்ட்டோட டிசிஷன் நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஸோ ரஜினி ஃபேன்ஸ் எல்லாருமே அவ்வளோ பக்காவாக பிளான் பண்ணி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த செலிப்ரேஷன்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. மார்ச் 6 அந்த நம்ம தளபதியோட ஸ்பெஷல் ஷோவோட தேட்டர் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம புக்மை ஷோலையுமே செக் பண்ணியாச்சு. ஸோ அஃபிஷியலாக புக்மை ஷோவில் இருந்துமே இப்போது அம்பிகா சினிமாஸ் வந்து ரிமூவ் ஆயிடுச்சு அப்படிங்கிறதும் ரொம்ப பார்க்கவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. தளபதி ரீரிலீஸ் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே ஒரு நாஸ்டாலஜின்ற மாதிரி இயர்லி 90ஸ்க்கு போன மாதிரியே நமக்கு ஒரு ஃபீல் கொடுத்தது. அந்தளவுக்கு வந்து தேட்டர் டெக்கரேஷன்ஸ்லேருந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே அவ்வளோ பக்காவாக இருந்துச்சு. ஸோ ரஜினி ஃபேன்ஸ் சார்பாக வந்து பார்த்திங்கன்னா தேட்டர் என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஸ்வீட், அதாவது கேசரியெலாம் வந்து எல்லாருக்குமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அந்த ஃபேர்வெலை செலிப்ரேட் பண்ணாங்க. மேலே வந்து ஃபேர்வெல் செர்மோனி ஃபங்க்ஷனும் போயிட்டு இருந்தது. அதோட வீடியோவுமே தனியாக அந்த ஃபங்க்ஷன் வீடியோ நம்ம சேனலை அப்லோட் பண்ணியிருக்கோம். அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ரஜினி ஃபேன்ஸ்லாம் பாருங்கள், ஆட்டம் பாட்டம்னு ஒரே கொண்டாட்டமாக தான் இருந்தாங்க. ஏன்னா அவங்களோட தலைவர் மூவி எப்போவுமே ரிலீஸ் ஆனாலுமே ஸ்பெஷல். ரீசெண்டாக தான் இப்போ தளபதி ரிலீஸ் ஆகி ஒரு பெரிய வைப் கொடுத்துச்சு. திரும்ப வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபைனல் ரன் ஆஃப் அம்பிகா சினிமாஸ்லுமே தளபதி ரீரிலீஸ் ஒரு பெரிய வைப் தான் கொடுத்ததுன்னே சொல்லணும். இந்த தேட்டரோட டெக்கரேஷன்ஸே வந்து பார்த்திங்கன்னா இந்த இயர்லி 90ஸில் ரிலீஸ் ஆகும்போது எந்த மாதிரியான ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீல் கொடுக்குமோ அந்த மாதிரி தான் இருந்தது. சீரியல் லைட்டு, அந்த கலர் பேப்பர்ஸ், இது எல்லாமேன்றது ஸோ பக்காவாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஓல்டன் டேஸில் இந்த ஒரு கோல்டன் மெமரிஸோடு தான் நமக்கு வந்து ஒரு
பிரியா விடை கொடுத்துருக்காங்க அம்பிகா சினிமாஸ் அப்படின்னே சொல்லணும். உண்மையிலே இது ஒரு நல்ல ஒரு ஃபேர்வெல் அரேஞ்ச்மெண்ட் ஃபங்க்ஷன் பை அம்பிகா சினிமாஸ். நல்லா பிளான் பண்ணி ப்ரிப்பேர்டாக பண்ணியிருந்தாங்க. தியேட்டர் உள்ள என்ட்ரன்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ப்ளசன்ட் சர்ப்ரைஸ்னே சொல்லணும். ஐ லவ் அம்பிகா சினிமாஸ் அந்த ஹோர்டிங்ஸ்லாம் வச்சு நம்ம ஒரு ஃபோட்டோ பூத் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஃபார் த ஒன் லாஸ்ட் டைம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அவங்களோட லெகசி மூவிஸோட லிஸ்ட் எல்லாமே இருந்தது. அலைப்பாயுதே, கில்லி, கண்டநாள் முதல், வாலி, பேட்டை, அப்புறம் புதுப்பேட்டை, யாரடி நீ மோகினி, விரும்பாண்டி, சென்னை 28, கபாலி, ஆளவந்தான். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மூவி லிஸ்ட் எல்லாமே இருந்தது. இதில் நீங்கள் இந்த தேட்டரில் இந்த படங்களோட லிஸ்ட்டில் எதாவது பார்த்தீங்க, உங்களோட மெமரிஸ் எதாக இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் ஆர் வந்து ஆல்வேஸ் வெல்கம். ஏன்னா இதுக்கப்புறம் அம்பிகா சினிமாஸ் இட்ஸ் கோயிங் டு பி மெமரி. அதில் எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, நம்ம சேனலில் இந்த யூடியூப்னு ஒன்று இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக நம்ம சேனலில் எப்போ தான் நீங்கள் ஒரு லெகசியாக வந்து ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கோ இல்லை நீங்களே பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாலுமே அம்பிகா சினிமாஸோட வீடியோ நம்ம சேனலில் அதுவும் சந்துரு சில்வர் ஸ்க்ரீன் இருக்க போகுது அப்படிங்கிறது எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம். ஸோ பார்க்குறீங்க, ஃபேமிலி ஆடியன்ஸ் நிறையா பார்க்க முடிஞ்சது. அவங்களோட சில்ட்ரன்ஸோட தான் இப்போ நீங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கீங்க பார்க்குறீங்க. ஈவன் ப்ரெஸ் பீப்புளுமே வந்திருந்தாங்க. இப்போ ஸ்க்ரீன் டூவில் ஷோ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து அவ்வளோ தூரம் என்ஜாய் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இயர்லி 90ஸ்க்கு போன மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. சார்பாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரசிகர் மன்றம் சார்பாக கேக் கட் பண்ணி செலிப்ரேட்டும் பண்ணாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட் என்ன, நான் வந்து அந்த டைம் பால்கனியில் இருந்ததுனால நியர்பை போய் நம்மளால் அதை கவரப் பண்ண முடியல. ரியலி சாரி. பட் ஃபேன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபஸ்ட் ஷோ எஃப்டிஎஃப்எஸ் செலிப்ரேட் பண்ணுற அளவுக்கு ரஜினி ஃபேன்ஸ் அவங்கள வந்து பார்த்திங்கன்னா அந்த கொண்டாட்டத்தை வந்து வேறு மாதிரி கொண்டு போயிட்டாங்க அந்த ஒரு ஃபேர்வெல் ஃபங்க்ஷனை. ஸோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பேக் டு 90ஸே போயிட்டாங்கன்னு சொல்லணும். அவங்கள அவ்வளோ ஒரு யங்ஸ்டர்ஸாக ஃபீல் பண்ணி, இப்போயுமே அவங்க யங்ஸ்டர்ஸ் தான் இல்லைன்னே சொல்லலாம், அவ்வளோ துடிதுடிப்போடு என்ஜாய் பண்ணாங்க. நீங்கள் இந்த வந்து பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய செலிப்ரேஷன் இருந்தது. ஸோ அம்பிகா இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் 1 டூரிங் இந்த இன்ட்ரோல் நம்ம கவர் பண்ணது. இந்த ஸ்க்ரீனோடு பாருங்கள் எவ்வளோ ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்திருக்காங்கன்னு. ஸோ இதான் சொல்கிறோன்னா இட்ஸ் அந்த எமோஷன். மதுரைக்கு வந்து பார்த்திங்கன்னா சினிமான்றது அவங்களோட கலந்த ஒரு விஷயந்தான். அவங்களோட ஃபேமிலி மெம்பர் மாதிரியே சொல்லலாம் சினிமா ஹால் அப்படிங்கிறது. ஸோ நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட மூமெண்ட்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ்லாம் எடுத்து அங்கே ஃபேமிலியை நீங்களே பார்க்குறீங்க, ஷேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இட் இஸ் டூரிங் தி இன்டர்வல் ஆஃப் ட்ராகன். ஸோ ஸ்க்ரீன் 1ஓட ஃபைனல் கிளிப்பிங்ஸ் ஆஃப் 4K RGB லேசர் பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் பார்க்கணுன்னா எக்ஸ்க்ளூசிவாக நம்மளோட சந்துரு சில்வர் ஸ்க்ரீனில் மட்டும்தான் பார்க்க முடியும். அப்படிங்கும்போது எனக்கு உண்மையிலே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நானுமே வந்து ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு சப்போஸ் அம்பிகா சினிமாஸ்னு இருந்தது அப்படிங்கிறத காட்டணுன்னா இந்த வீடியோஸை காட்ட முடியும் அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ உங்களோட நினைவுகள் எல்லாத்தையுமே கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில். இன்றைக்கி ஷோக்கு வந்தவங்களும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததா கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் இதெல்லாம் இதுக்கப்புறம் நம்ம பார்க்க முடியுமானே தெரில வர ஜென்ரேஷன்ஸ். ஸோ அந்த க்ரீம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேலே அந்த ஃபனல் வழியாக ஊற்றி நமக்கு இந்த கோனைஸ் ரெடி பண்ணி கொடுத்ததெல்லாம் வந்து ஒரு 90s நாஸ்டாலஜிக் மெமரிஸ். எப்போவுமே 90s கிட்ஸுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுதான் இன்றைக்கி நம்ம பார்த்தது. நம்மளுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டே ஆகணும், இதுக்கு மேலே இருக்காதுன்னு சொல்லிட்டு இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்நாக்ஸ் தான் நம்மளுமே சாப்பிட்டோம். ஸோ அதோட ஸ்னாப் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இது பண்ணிட்டு அம்பிகா சினிமாஸோட ஒரு லெகசி. அண்ட் தென் கீழே இப்போ நீங்கள் பார்க்குறது தான் பஸ் ஸ்டாப். ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்னோம்ல, இது வந்து ஒரு அடையாளம் அப்படின்னு. இது அண்ணா நகரோட பஸ் ஸ்டாப். ஆனால் எல்லாருக்குமே தெரியும், பாதி பேர் இங்கே வந்து டிக்கெட்ஸ் எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எதர் அம்பிகா தேட்ரு இல்லை மூகாம்பிகா அப்படின்னு எடுப்பாங்க தவிர ஒரு வெகு சிலர் மட்டும்தான் அண்ணா நகர் கொடுங்க அப்படின்னு டிக்கெட் எடுக்கிறது. ஸோ இப்போயும் அந்த பஸ் அங்கே நிற்கும் போது எனக்கு இந்த ஒரு மெமரி தான் டக்குன்னு தோணுச்சா தான் அதையும் வீடியோவாக எடுத்தேன். இந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே ஒரு கிராண்டியராகவும் அதே நேரத்தில் வந்து ஒரு மெமரபுளாகவும் முடித்தாங்க அம்பிகா சினிமாஸ் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம்.
அப்படி ஒரு என்ஜாய்மெண்ட். கிட்டத்தட்ட இந்த ஷோவே ஹவுஸ்ஃபுல்லாக இருந்தது. பால்கனி அந்த கீழே நம்ம கிரவுண்ட் ஆடிட்டோரியமும் சேர்த்து. ஸோ இப்படிப்பட்ட லெகசியான ஸ்க்ரீன் மறுபடியும் அவங்க வந்து ஒரு ட்விஸ்ட்டோடு தான் வந்து பார்த்திங்கன்னா முடித்தாங்க. க்ளோசிங் செரமனியில் சொல்லும் போதுமே வெயிட் டில் செப்டம்பர் 2026 அம்பிகா சினிமாஸ் 2.0 வருவோம் அப்படின்னு. ஸோ எதிர்பார்ப்போம், நல்ல விஷயம் கூடிய விரைவில் நமக்கு வரும் அப்படின்னு. ஸ்க்ரீன் 2ஓட கிளிப்பிங்ஸ் பார்க்குறீங்க. ஃபார் த ஒன் லாஸ்ட் டைம் கிட்டத்தட்ட அந்த காட்டுக்குயில் மனசுக்குயில் பாட்டுக்கெலாம் ஆடியன்ஸ் வந்து திரும்ப ஒரு நாஸ்டாலஜிக்காக செலிப்ரேட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் மோர்னு கேட்போம்ல, அந்த ஒரு மெமரியும் கொண்டு போயிட்டாங்க. ஆப்ரேட்டர் ஒன்ஸ் மோர்லாம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த டைம் நான் ஆப்ரேட்டர்ஸ்க்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவங்க 2 பேருமே ஸ்க்ரீன் 1 ஸ்க்ரீன் 2 கண்ணன் அவங்க தான். திரு கண்ணன் அவர்கள் இருவருக்குமே ரொம்ப நன்றி. அதுவும் திரு கண்ணன் அவர்கள் ஸ்க்ரீன் 2 ஆப்ரேட்டர் தான் நமக்கு லாஸ்ட் டைம் கவரப் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். ஸோ அவங்களுக்கெலாம் வந்து இதுக்கப்புறம் நம்மளோட அவங்களுக்கு அது எவ்வளோ பெரிய ஒரு சோகமான தருணமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. ஸோ ஒன் லாஸ்ட் டைம் அம்பிகா சினிமாஸ். இதுக்கப்புறம் இட்ஸ் கோயிங் டு பி அ நியூவர் வெர்ஷன் ஆஃப் அம்பிகா. அது எப்படி வரப்போகுது என்னங்கிறது நமக்கு யாருக்குமே தெரியல. அவங்க ஒரு சஸ்பென்ஸோடு தான் இன்றைக்கி ஃபேர்வெல் ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. செப்டம்பர் 26 பாருங்கள் அப்படின்னு. ஸோ லெட் அஸ் வெயிட். ஸோ ஒன் லாஸ்ட் டைமாக அம்பிகா சினிமாஸோட என் கிரெடிட் கார்டு அண்ட் அம்பிகா சினிமாஸோட என் கிரெடிட்ஸ் இதுதான், பாருங்கள். ஒரு எமோஷனான ஒரு ஃபீலோடையே இந்த ஒரு வீடியோ இப்போ எண்ட் ஆக போகுது. பார்க்குறீங்க இப்போ பாக்ஸ் ஆஃபீஸ் இதுக்கப்புறம் இட்ஸ் கோயிங் டு பி பெர்மனன்ட்லி க்ளோஸ்ட் அண்ட் டெமாலிஷ். இதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்க்ரீன் 1 ஸ்க்ரீன் 2நோ இல்லை அம்பிகா ஸ்க்ரீனோ கேட்டு டிக்கெட் வாங்குறதுக்கான வாய்ப்புகளே இல்லை அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய வருத்தம். பட் ஸ்டில் இது ஒரு மெமரியாக நம்ம கேரி பண்ணுவோம். ஸோ தேங்க்ஸ் டு அம்பிகா சினிமாஸ் தியேட்டர் மேனேஜ்மெண்ட், ஸ்டாஃப்ஸ், ஆப்ரேட்டர்ஸ் எல்லாருக்குமே ஃபார் என்டர்டெய்னிங் அஸ் ஃபார் ஆல் தீஸ் இயர்ஸ். அம்பிகா சினிமாஸோடு நம்ம எல்லா குட் மெமரிஸுமே கொண்டு போவோம். அதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஃபைனல் ஃபேர்வெல் ஃபங்க்ஷனுக்கு வந்து சினிமாவை என்ஜாய் பண்ணவங்களும் உங்களோட கமெண்ட் செக்ஷனை ஷேர் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் அம்பிகா சினிமாஸ் பற்றின லெகசியாக யாருக்காவது தெரிஞ்சுக்கணுன்னாலும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அம்பிகா சினிமாஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறத ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ வந்து ஒரு டூலாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி தொடர்ந்து தியேட்டர் அப்டேட் அண்ட் தென் ஒரு ரெகுலர் தியேட்டர் கவரப்புக்கு நம்ம சந்துரு சில்வர் ஸ்க்ரீனுக்கு தொடர்ந்து உங்கள் சப்போர்ட் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி உங்கள் சப்போர்ட் கொடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.